ஓகே, நம்ம இங்க எல்லாரும் எதுக்காக மாணவர்கள்லாம் மாணவிகள்லாம் இங்க கூடியிருக்கோம்? யாருக்குன்னா இதுதான் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இல்ல. ஓகே, இன்றைக்கு நம்ம கடந்த முறையே நம்ம பள்ளியில அதை நடைமுறைப்படுத்திட்டோம். நம்முடைய சிபிஎஸ் பெரிய சேக்காடு பள்ளியில நம்முடைய கல்வி அலுவலர் அவருடைய ஆணையின்படி, இடிசி ஆணையின்படியும், சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் அவர்களுடைய ஆணையன் 24 அறிவிப்பின்படியும் பள்ளியில மாணவ மாணவிகளுக்கு தொடக்கநிலை, நடுநிலை 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர் மாணவியருக்கு போக்சோ சட்டத்தை பற்றியும், சேஃப் டச் நல்ல தொடுதல், அன்சேஃப் டச் எப்படி கெட்ட தொடுதல் அப்படின்றத பற்றி மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு உண்டாகணும் அப்படின்றதுக்காக நாங்க இன்றைக்கு நம்ம அதாவது பாதுகாப்பு பிரதிநிதி அப்படின்ற பட்சத்துல நம்முடைய M2 காவல் நிலையத்திலிருந்து மதிப்பிற்குரிய காவல் சப் இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எவ்வளவோ வேலை பழுவுக்கு மத்தியில குழந்தைகளாகிய உங்களுக்காக அவங்க தங்களுடைய நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி உதாரணத்துவமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன பாராட்ட கொடுக்கலாம்? இதயபூர்வமான கரவொலியை தெரிவித்து கிளாப் பண்ணி நம் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர், ஆசிரியர் மற்றும் சக பணியாளர்கள் சார்பாக நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ ஐயா அவர்கள் குழந்தைகள் நல பாதுகாப்பு உரிமை பற்றியும் அதற்கான தொடர்பு எண்கள் பற்றியும் உங்கள் மத்தியில ஒரு சில வார்த்தைகளை கூறுவாங்க. அதை என்ன செய்யணும்? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நல்ல விதைகளை போல நல்ல கருத்துக்களை நீங்க வாங்கி உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தணும். சரியா? செய்வீங்களா? செய்வீங்களா? If you are saying show me thumbs up. Show me thumbs up. Okay. நல்லா படிப்பீங்களா? எல்லாரும் யார் நல்லா படிப்பீங்க? எங்க எல்லாம் எல்லாரும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? எத்தனை மணிக்கு? நீங்க 6 மணிக்கு, 5 மணிக்கா? 5 மணிக்கு வெரி குட். எழுந்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? எழுந்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? பந்து விளக்குறதெல்லாம் அதெல்லாம் 2வது வச்சுக்கலாம். சரியா? எழுந்திரிச்ச உடனே நீங்க எந்த இதா இருந்தாலும் சரி, எழுந்திரிச்ச உடனே முதல்ல பிரேயர். சரியா? எல்லாரும் எந்திரிச்சு தூக்கத்தை விட்டு எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணணும். அவங்க மதத்தை வச்சு நீங்க ஹிந்துவா இருந்தா ஹிந்து முறைப்படி பண்ணுங்க, கிறிஸ்டினா இருந்தா கிறிஸ்டினு, முஸ்லீம்ஸா இருந்தா முஸ்லீம்ஸ் அவங்க முறைப்படி என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாருமே காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணணும். சரியா? ப்ரேயர் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு பெட்லேயே தானே இது பண்ணுவீங்க ப்ரேயரு. பெட்லேயே பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும். சரியா? குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாருமே 5 மணிக்கு இப்போவே எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பித்தாதான் நீங்கள் பிற்காலத்தில் வளர 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 அந்த இது உங்களுக்கு அந்த டைம் கரெக்டாக இதாகும். சரியா? 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற அந்த இது வரும். அப்போ நீங்கள் 11th 10th 11th 12th இதெல்லாம் போகும்போது அப்போல்லாம் பப்ளிகேஷன் தான் வரும். இப்போ நீங்கள் படித்தாலும் படிக்கிறதுனால உங்களை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் 9th போனீங்கன்னா 9th எல்லாருமே பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா படித்தாதான் பாஸ் பண்ணி விடுவாங்க. சரியா? 10th பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் மறுபடி காலேஜ் அந்த இதுக்கெல்லாம் போக முடியும். சரியா? அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறது ரொம்ப அதிகமாக ரோட்டில் எல்லாம் போயிட்டு விளையாடக்கூடாது. ஸ்கூலுக்கு வந்தோமா, ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டு பக்கத்துலேயே விளையாடிட்டு, ரோட்டுக்கெல்லாம் வராமல் வீட்டு பக்கத்துலேயே விளையாடிட்டு வீட்டில் போயிட்டு படிக்கணும். சரியா? ஒரு 1/2 hour விளையாடணும். அதுக்கப்புறம் படிக்கணும். அப்படி
நீங்க எத்தனை பேர் பண்றீங்க? எல்லாருமே கை தட்டுறீங்களா? சரி, குறிப்பா சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைங்க வந்து கூட்டத்தோட பசங்க கூட விளையாடும் போது பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கா, நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, உங்களை வந்து நான் கடைக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கி தரேன், இல்லை வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க யாருமே வந்து அப்படியே குடிச்சுட்டு போக மாட்டாங்க, உங்களை குடிச்சுட்டு போயிடுவாங்க. சரியா? நீங்க அதை வந்து யாருமே வந்து போகக்கூடாது. சரியா? யாரு கூப்பிட்டாலுமே போகக்கூடாது. இதை வந்து உங்க வீட்டாண்ட இருந்து அப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்க உங்க அம்மாவிட்டையோ உங்க அப்பா கிட்டையோ இந்த மாதிரி இந்த பசங்க எங்களை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூல்ல விளையாடுற இடத்துல அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட நீங்க அந்த மாதிரி சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து விளையாடக்கூடாது. சரியா? ஆம்பளை பசங்களோட கூட தெரியாத பசங்களோட கூட விளையாடக்கூடாது. சரியா? இப்ப உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்கன்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா நீங்க வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் இவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம். இல்லைன்னா 100 ஃபோன் பண்ணலாம். சரியா? 100 இல்லைன்னா ஸ்டேஷன் நம்பர் உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா? தெரியாது யாருக்கும். சொல்லட்டா? குறிச்சு எதில் கொடுத்தீங்க? யாருமே பேப்பர் இல்லையா? இல்லைன்னா 100 சைல்டு வெல்ஃபேர் நம்பர் இல்லைன்னா 100 சரியா? அதுக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா ஸ்டேஷன் நம்பர் உங்கள் மிஸ்கிட்ட சொல்கிறேன். அந்த ஸ்டேஷன் நம்பருக்கு அவங்க ஸ்டேஷன் நம்பரை எழுதி வைப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். சரியா? எல்லாரும் நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆள் ஆகணும். சரியா? எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து படிக்க மாட்டாங்க, வசதி இல்லாத பிள்ளைங்களாம் படிக்கிறாங்கன்னு அந்த இதே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து நல்லா படிக்கிற பசங்க தான். படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை, எந்த ஸ்கூலில் போனாலும் பிரைவேட் ஸ்கூலில் போனாலும் படிப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போனாலும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா தான் படிப்பாங்க. சரியா? அதனால எல்லாருமே வந்து நல்லா படித்து பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு எல்லாருமே வர்ற மாதிரி படிக்கணும். எல்லாருமே போலீஸ் வர்றது மட்டும் இல்லை, மற்ற மாதிரி கலெக்டர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், எதுவும் நிறைய இது இருக்கு. அந்த இதில் ஏதாவது அந்த மாதிரி போய் படித்து வரலாம், பெரிய ஆளாக. தேங்க்யூ. சொன்னாங்க அந்த கவனத்தில் வந்து என்ன செய்யணும்? யாராவது உங்களுக்கு தவறான தொடுதல் அந்த மாதிரி சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? காவல்துறைக்கு அணுகணும்னு சொல்லியிருக்காங்க. கடையில சாக்லேட் வாங்குறீங்கல்ல, இப்ப வந்து சாக்லேட்ல கூட நிறைய போதை பொருள் கலக்குறாங்க. சரியா? அதே மாதிரி அந்த சாக்லேட் யாருமே போய் கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த பெட்டி கடையில பெரிய கடையில சாக்லேட் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது. அதுலேயே வந்து போதை பொருள் கலக்குறாங்க. சரியா? அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருன்னா சாக்லேட்ஸோ இல்லை குட் டச் முன்னாடி வாங்க, ரெண்டு பேர் டக்குவா முன்னாடி வாங்க. குட் டச்னா என்ன? டக்குவா ஏற்கனவே பண்ணி காட்டுவோம்யா? இல்லை வச்சு பண்ணுங்க. எது குட் டச்? இது குட் டச்சா? ஷேக் இஸ் a good touch or bad touch? Shake. Okay. Bad touch maybe how can you identify? What touch is it? Bad touch. அப்படி இருந்தா நீங்க you can make the call. புரியுதா? சார் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 100 ஓகே ஓகே. Thank you. கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு அண்ணாவுங்க அன்வான்டா டிஸ்டர்ப் பண்ணாங்கனாலும் நீங்க வந்து you can make call. கான்டாக்ட் நம்பர் 1098 சைல்டு ஹெல்ப்லைன். புரியுதா? குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுதான். இந்த மாதிரி கூட்டம் நடக்கும். ஏற்றவார் 100 கால் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய தகவலை அன்வான்டா பண்ணக்கூடாது. சரியா? முக்கியமான தகவல்களை நீங்க பரிமாறி வரலாம். ஸோ வந்துக்கூடிய எஸ்ஐ சார் அவங்களுக்கு நம்முடைய தகவல்களை நல்லா தெரிவிப்போம்.